Hello students, we are going to discuss about the topic boat and stream concept. There are two types of streams, one is upstream and downstream. First still water அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். இந்த word problemல நீங்க அதிகமாக கிராஸ் பண்ணுவீங்க டேட்டால. Still water, under this circumstance the water is considered to be stationary and the speed of the water is 0. So static-ஆ இருக்கிற ஒரு water, right? Then next stream அப்படின்னா என்னன்னா the moving water in a river is called a stream. ரிவருக்கு ஒரு velocity இருக்கும். velocity of the river say 5 km per hour 10 km per hour அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறத stream அப்படின்னு நம்ம சொல்லுவோம். upstream அப்படின்னா if the boat is flowing in the opposite direction to the stream it is called upstream. In this case the net speed of the boat is called the upstream speed. So water இந்த directionல travel ஆயிட்டு இருக்கு. Imagine, okay, boat opposite directionல travel ஆயிட்டு இருக்கு. இந்த கேஸை தான் நம்ம upstream அப்படின்னு சொல்லுவோம். Net speed of the boat is called upstream speed. Downstream அப்படின்னா if the boat is flowing along the direction of the stream it is called a downstream. In this case the net speed of the boat is called a downstream speed. So imagine water இந்த directionல ஒரு velocityல travel ஆயிட்டு இருக்காங்க, போட்டும் அதே directionல travel ஆனா இந்த கேஸ் downstreamல வரும். ஸோ நெட் ரிசல்டன்ட் ஆஃப் த போட்டை வந்துட்டு டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் டவுன்ஸ்ட்ரீம் கேஸ். டவுன்ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் போட்டும் வாட்டரும் ஒரே டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகணும். ஸோ இப்போ நம்ம போட்டோட ஸ்பீடை வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு 20 km/h. வாட்டரோட ஸ்பீடை 10 km/h அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்ஸ்ட்ரீமில் நெட் ரிசல்டன்ட் ஆஃப் த போட் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் டவுன்ஸ்ட்ரீம் speed of the boat in downstream is equal to speed of the boat plus speed of the water, that is speed of the river, which is equal to S net ன்னு அதை எடுத்துக்கலாம் ஆர் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினேஷனில் பார்த்தோம்ல டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட் தட் இஸ் நெட் ஸ்பீட். SB speed of the boat plus speed of the water is equal to 20 plus 10 km/h. 20 km/h 10 km/h which is equal to resultant speed 30 km/h. சப்போஸ் இந்த போட் வந்துட்டு ஒரு 2 hours ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுப்போம். டவுன் ஸ்ட்ரீமில் 2 hours ட்ராவல் பண்ணுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இன் த சென்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தட் இஸ் ரிசல்டன்ட் ஸ்பீட். ஓகே, ஸோ அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 30 km/h ஸ்பீடு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க? 2 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர் கேன்சல் பண்ணிட்டா ரிசல்டன்ட் என்ன இருக்கும்? 60 km. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு போட்டு 20 km/h அண்ட் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் இஸ் 10 km/h. அந்த போட்டு 2 hours ட்ராவல் பண்ணியிருந்தா அந்த போட் 60 km டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? ஸோ தென் செகண்ட் கேஸ் அப்ஸ்ட்ரீம் கேஸ் பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் போட்டு டைரக்ஷன் வந்துட்டு வாட்டரோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் தட் இஸ் ரிசல்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த வாட்டர். ஸோ அதேமாரி டேட்டா இங்கே அசியூம் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 km/h. then speed of the boat வந்துட்டு 20 km/h, but it is in opposite direction. so resultant என்ன வரும்? 20 minus 10 is equal to 10 km/h. ஸோ இந்த கேஸில் போட்டோட ஸ்பீடை வாட்டர் அப்போஸ் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம். டவுன் ஸ்ட்ரீம் ப்ரீவியஸ் கேஸில் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதேமாரி இந்த போட்டும் 2 hours ட்ராவல் பண்ணுறாங்க அப்ஸ்ட்ரீமில். அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருப்பாங்க? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் இன் த சென்ஸ் அப்ஸ்ட்ரீம்.
speed into time. Upstream speed எவ்வளோ 10 kilometer per hour into time 2 hours, right? So R cancel 20 kilometer. அப்ஸ்ட்ரீமில் இன் ஜென்ரல் போர்டு எப்பயுமே டவுன் ஸ்ட்ரீமை விட கம்மியாக தான் டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், ஏன்னா இவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் டொமஸ்டிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, போட்டு இந்த டைரெக்ஷனில் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க, நான் ஜூம் பண்ணிக்கோங்க. வாட்டர் இந்த டைரெக்ஷனில் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஓகே, இந்த டைரெக்ஷன் வாட்டரோடது, இந்த டைரெக்ஷன் போட்டோடது. இப்போது போட்டோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 0. அதே இடத்துல தான் போட் நின்றுட்டு இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் VB மைனஸ் தட் இஸ் ஸ்பீட் SB மைனஸ் SW. ஸோ 20 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 0, ரைட்? ஸோ டெஃபினட்டாக அந்த போட்டு அதே பொசிஷனில் தான் நின்றுட்டுருக்கும், ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த வாட்டர் அந்த ஸ்பீட் ஆஃப் த போட்டை கேன்சல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ நேரம் அந்த போட்டு 20 கிலோமீட்டர் இப்போ ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அதால் எந்த டிஸ்டன்ஸும் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.